தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். வாழ்க்கையில சில பாடங்கள், சில அனுபவங்கள் நமக்கு நேரடியாக கிடைக்கிறது. அதுல இருந்து நம்ம கற்க வேண்டிய பாடம் என்பது, வாழ்க்கை பாடம் என்பது அமைகிறது. இங்கே நான் சொல்ல போற இந்த காணொளியில ஒரு இளம் பெண்ணுக்கு வந்த ஒரு போன் யாரிடமிருந்து வந்தது, எதற்காக வந்தது, கடைசியில் அதனுடைய முடிவு என்ன, இதுதான் இன்றைய காணொளியில ஒவ்வொரு இளம் பெண்களும் பார்க்கக்கூடிய காணொளியாக, பார்க்க வேண்டும் அப்படின்னு நான் ஆசைப்படக்கூடிய காணொளியாக இது அமைகிறது. திரட்டப்பட்ட தகவல், தெளிவான விளக்கங்கள் அறிந்து கொள்வோம், தெரிந்து கொள்வோம் இன்றைய முத்தமிழ் முரசு காணொளியில். நான் சொல்ல போற இந்த விஷயம் எங்க நடந்தது, எப்ப நடந்தது, யாருக்கு நடந்தது, அது தேவையில்லை என்றே நினைக்கிறேன். எங்க வேணா நடந்திருக்கணும், எப்ப வேணா நடந்திருக்கலாம், யாருக்கு வேணா நடந்திருக்கட்டும். ஆனால் இந்த காணொளி சொல்லக்கூடிய செய்தி என்ன என்பதை மட்டும் ஒவ்வொரு தாய் தகப்பனும், ஒவ்வொரு இளம் பெண்ணும் இதை பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு இளம் பெண், கிட்டத்தட்ட ஒரு 18, 19, 20 வயதை தொடுகிற ஒரு பெண். அந்த இளம் பெண்ணுக்கு ஒரு நாள் போனுக்கு, ஒரு அலைபேசியில ஒரு போன் வருது. எடுத்தவள் யாருன்னு கேட்கிறா. எதிர்முனையிலிருந்து பேசின ஒரு ஆண், இல்லைன்னா ஒரு இளம் பையன் வச்சுக்கலாமே. அவன் சொல்றான், எங்க அம்மாவுக்கு உடம்பு முடியல, பிளட் வேணும், நீங்க கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்கிறான். எப்பயும் வரக்கூடிய ஏதோ ஒரு யாருக்கோ பேச வேண்டியவங்க நமக்கு பேசுறாங்களா, இல்ல யாராவது நமக்கு சொல்லி ஏதோ ஒரு உதவி கேட்கறதுக்காக பேசுறாங்களான்னு சொல்லிட்டு அந்த இளம் பெண் அதை கடந்து போறா. துண்டுச்சிட்டா அப்படின்னு கூட வச்சுக்கோமே. கொஞ்ச நாள் நேரம் கழிச்சு திரும்பவும் அதே எண்ல இருந்து அந்த இளம் பெண்ணுக்கு அதே போல திரும்பவும் அதே நம்பர்ல இருந்து கால் வருது. எடுத்தவள் மீண்டும் அவன் சொல்றான், எங்க அம்மாவுக்கு உடம்பு முடியல, எங்க அம்மா உயிரை காப்பாற்றணும்னா இந்த மாதிரி ரத்தம் தேவைப்படுது. மறுபடியும் அந்த இளம் பெண், யாருக்கும் அடிக்க வேண்டியதற்கு மறுபடியும் நமக்கு வருகிறது இந்த போன் சொல்லிட்டு கட் பண்றான். திரும்ப அந்த போன் வந்துச்சா அப்படின்னா வரல. ஒரு 2 நாட்கள் 3 நாட்கள் கழித்து அதே எண்ணிலிருந்து மீண்டும் அந்த இளம் பெண்ணுக்கு அந்த போன் வருது. போனை எடுத்த உடனே அந்த பையன் பேசுறான், எங்க அம்மா இப்ப சரியாயிட்டாங்க, அறுவை சிகிச்சை முடிஞ்சு எல்லாம் உடல் நலம் பெற்று எங்க அம்மா வீடு திரும்பிட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு இரக்க பார்வை, ஒரு பரிதாப பார்வை. அப்படியா, நல்லாயிட்டாங்களா, மகிழ்ச்சிங்க அப்படின்ட்டு வச்சிடறாங்க. திரும்ப ஒரு வாரம் கழிச்சு அதே எண்ல இருந்து போன் வரல, அதுக்கு பதிலாக வாட்ஸ்அப்ல ஒரு வணக்கம் வருது. ஒரு நாள் வரல, 2 நாள் வரல, ஒரு வாரத்தை தாண்டி அந்த வணக்கம் தினமும் காலையில் வருது. 11வது நாள் அந்த இளம் பெண் அதற்கு பதில் அளிக்கிறாள். மீண்டும் இவளும் ஒரு வணக்கத்தை போடுறாள். வணக்கத்தை போட்டு அந்த உறவு ஒரு 10-20 நாட்களுக்கு வணக்கங்களாக போய்கொண்டே இருக்கிறது. அதற்கு பிறகு வணக்கத்தை தாண்டி செய்திகள் பரிமாறப்படுகிறது. செய்திகள் பரிமாறப்பட்டதற்கு பிறகு புகைப்படங்கள், வீடியோக்கள் பரிமாறிக்கொள்கிறார்கள். இப்படியே ஒவ்வொன்றாக தொடர்ந்து வரும்போது அவர்களுக்குள் ஒரு இனம் புரியாத உணர்வு, அந்த காதல் வயப்படுகிறார்கள் 2 பேருமே. அதற்கு பிறகு நமக்கு என்ன தெரியும், 2 பேரும் ஒன்னா சந்திக்கணும்னு நினைப்பாங்க. அதே போல அந்த பையனும் கூப்பிடுறான், அந்த பிள்ளையும் வீட்டில் ஒரு பொய்ய சொல்லிட்டு ஒரு ரயில் நிலையத்தில் சந்திக்கிறாங்க. ரயில் நிலையத்தில் சந்தித்த அந்த இளம் பையனும் அந்த இளம் பெண்ணும் ரயில்ல ஏறி பயணம் செய்யறாங்க. ரயில்ல ஏறி பயணம் செய்யக்கூடிய அந்த பெட்டியானது குளிரூட்டப்பட்ட தனி அறை போன்ற ஒரு வசதி படைத்ததாக இருக்கிறது. அங்கே காதலை தாண்டிய காமம் அங்கே சேர்கிறது. அது முடிந்தவுடன் மீண்டும் அவள் தன்னுடைய வீட்டிற்கு வந்து விடுகிறாள். அவனும் வீட்டுக்கு போயிடுறான். ஒரு 3 நாட்கள் கழித்து அந்த இளம் பையன் சொல்றான், நான் வெளி மாநிலத்திற்கு வேலைக்கு போறேன், இருந்தாலும் நான் அவ்வப்போது உன்கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். போனதற்கு பிறகு எந்த தொடர்பும் இல்லை. அந்த இளம் பெண்ணுக்கும் அந்த இளம் பையனுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லாம அவங்களுடைய அந்த அலைபேசி, தொலைபேசி எல்லாத்திலும் உள்ள அந்த உறவு நிக்குது. நின்ன ஒரு வாரம் கழிச்சு யாருடைய அழைப்புன்னு தெரியாத ஒரு தெரியாத எண்ணில இருந்து மீண்டும் ஒரு கால் வருது.
அந்த இளம்பெண் எடுத்து பேசுறா. எந்த ஆர்வத்தில் பேசுறான்னா, அந்த காதலன்ட்ட இருந்து தான் இந்த போன் வருதோன்னு நினைச்சிட்டு எடுத்து பேசுறான். பேசுனா மறுமுனையில் பேசுனவன், நான் உன்னுடைய பள்ளி தோழன், என்னைய தெரியுதா அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்திட்டு, நீ இவ்வளவு கேவலமானவளா இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கலன்னு ஒரு பதிவை வைக்கிறான். அப்படி என்னடா நீ என்ற கேவலத்தை பார்த்துட்டேன்னு இவ பதிலுக்கு கேட்க, அவன் சொல்றான், உன்னுடைய ஆண் நண்பரோடு நீ ரயில்ல போறப்ப இருந்த வீடியோக்கள் ஃபேஸ்புக்லையும் வாட்ஸ்அப்லையும் பரவி கொண்டிருக்கிறத நான் பார்த்தேன்னு சொல்றான். இவள் மீண்டும் தன்னுடைய காதலனுக்கு போன் செய்கிறா. போன் எந்த விதமான எதிர்வினையும் ஆற்றாம அது எந்த விதமான இதுவும் இல்லாமல் துண்டிக்கப்பட்டிருக்கு. முகநூலில் போய் பார்க்குறா. முகநூல் கணக்கு முடிக்கப்பட்டிருக்கிறது. எந்த விதத்திலையும் அவனை தொடர்பு கொள்ள முடியவில்லை. கடைசியாக அவள் தன்னுடைய துப்பட்டாவை எடுத்து தூக்கால் தொங்கிக் கொண்டாள். எவ்வளவு பெரிய ஒரு விஷயம்னு இதை பார்த்தோம்னா, எங்கெல்லாம் எப்படி நடந்திருக்குன்னு பாருங்க. என்னுடைய முதல் கேள்வி, முதலாக அவனுக்கு அந்த அலைபேசியிலே பேசியவனுக்கு இந்த இளம் பெண்ணினுடைய எண் எப்படி கிடைத்தது? முதல் கேள்வி. ஏதோ ஒரு வகையில் கிடைச்சிருக்கணும். இல்லை என்றால் குடும்ப நண்பர்கள் சூழலில் பழிவாங்கும் செயலாக இது நடந்திருக்கணும். இந்த எண் எப்படி கிடைத்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை. நீங்க ஒரு பலசரக்கு கடையில போய் பலசரக்கு வாங்கினா கூட உங்க நம்பர் கேட்கிறான். அங்க வேலை செய்யறவனுக்கு உங்க நம்பர் தெரியும். எத்தனையோ நீங்க இப்ப டெக்ஸ்டைல் ஷோரூம் போறீங்களா, சேல் எடுக்க போறீங்களா, சுடிதார் எடுக்க போறீங்களா, ட்ரெஸ் வாங்க போறீங்களா, உங்க எண் கேட்கிறான். இப்படி உங்க எண்கள் எங்கெங்கேயோ பதிவு செய்யப்படுகிறது. அதுல இருந்து எடுப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, எடுக்கிறான். இல்ல இன்னும் நான் சொல்லாத பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். நான் ஒரு சில காரணங்களை மட்டும் சொல்லியிருக்கிறேன். அப்படி எடுக்கப்பட்டவன் எதற்காக இந்த பெண்ணை அணுகுனா, எவ்வளவு சாமர்த்தியமாக அணுகிறான் பாருங்க. இதையெல்லாம் தாண்டி எனக்குள்ள ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, அந்த இளம் பெண்ணுக்கு திரும்பவும் பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய தோழன் பேசுறான் பாருங்க, அவனுக்கு இந்த பெண்ணுடைய எண் எப்படி கிடைத்தது? இந்த ரயிலில் நடந்த இந்த விஷயங்கள் எப்படி அவன் பார்க்கப்பட்டான்? இப்படி பல கேள்விகளை உள்ளடக்கி இருக்கிறது. இப்பதான் நான் விஷயத்துக்கு வர்றேன். எங்கெல்லாம் தடுமாற்றம் நடக்குது, எதனால எல்லாம் இந்த வினை ஆற்றப்படுகிறது அப்படின்றத முதல்ல கவனிக்கணும். முதல்ல அலைபேசியில அவளை தொடர்பு கொண்டவன் மிகப்பெரிய சாமர்த்தியவாதி. ஏன் அப்படின்னா, எடுத்த உடனே நேர்ல பார்க்கணும்னு நினைச்சோ, நேர்ல பார்த்து கடிதம் கொடுத்தோ இல்ல நேரடியாக பேசியோ இதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அவனுக்கு. ஆனா ரொம்ப அமைதியா ரொம்ப நிதானமா என்ன செய்யறான், படிப்படியா அவன் இந்த செயலை செய்வதற்காக தன்னுடைய திட்டத்தை வகுக்கிறான். முதல்ல பேசுறான், ஏதோ சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை ரத்தம் கொடுக்கணும்னு பேசுறான். அதற்கப்புறம் ஒரு பரிதாபத்தை உண்டு பண்றான். தன் தாய்க்கு ரத்தம் தேவைப்படுதுன்னு ஒரு பரிதாபத்தை உண்டு பண்றான். மீண்டும் ஒரு வாரம் கழிச்சு அக்கறையோடு எங்க அம்மா சரியாயிட்டாங்கன்னு பதிவு பண்றான். இதெல்லாம் ரொம்ப நேர்த்தியா தன்னை ஒரு ஒழுக்கமானவனாக, ஒரு தாய்க்கு சரியான மகனாக காட்டி கொண்டுட்டு வர்றான். அதற்கு பிறகு ஒரு வாரம் கழிச்சு வணக்கம் போடுறான். அப்ப அந்த பெண்ணுக்கு என்ன தோணுதுன்னா, இவன் வேற நோக்கத்தோடு நம்மோடு பழகல, ஏதோ ஒரு விதத்துல அவனுக்கு இந்த எண் கிடைச்சிருக்குது, ஏதோ ஒரு விதத்துல நமக்கு எல்லாருக்கும் மாதிரியான ஒரு விஷயத்தை தான் அணுகிறான்னு சொல்லிட்டு அவள் முதல் படி எடுத்து வைக்கிறா. தொடர்ச்சியாக 10 நாட்கள் நடக்கக்கூடிய அந்த வணக்கம் அவளை அடுத்த படிக்கு கொண்டு போகிறது. அவளும் பதிலளிக்கிறாள். அந்த பதிலளிக்கிற மீண்டும் ஒரு வணக்கத்தை போடுறா பாருங்க, அங்கதான் விஷயமே அந்த பையனுக்கான விஷயம் அங்கதான் வெற்றி அடையுது. அதனுடைய தொடர்ச்சி அடுத்தடுத்த நிலைப்பாடு என்பது கடைசியில துப்பட்டாவிலையும் தூக்குலையும் போய் நிக்குது. அப்படின்னா இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அவ துப்பட்டாவை எடுத்தா தூக்கு போட்டா முடிஞ்சு போச்சு. அவள் செய்த தவறுக்கு, அவள் தேர்ந்தெடுத்த பிழையான ஒரு விஷயத்திற்கு தன்னை துப்பட்டாவால் தூக்கிட்டு மரணித்து போனார். மரணித்து போனது அவள் மட்டுமல்ல, அவளை பெற்று வளர்த்த தாய் தகப்பனையும் மரணிக்க செய்கிறாள். அவர்களுடைய இன்பங்களை மரணிக்க செய்தால், அவர்களுடைய சொந்த வாழ்க்கையை, தன் கூட பிறந்தவனை மரணிக்க செய்கிறாள். ஏனென்றால் தான் இறந்தோம் அப்படின்னா அவளுக்கு அதுக்கப்புறம் ஒண்ணும் இல்லை. ஆனால் அந்த துக்கத்தை தாங்கி நிற்கிற தாய் தகப்பன், உடன் பிறந்தார்கள், உற்றார்கள். அப்ப ஒரு இளம் பெண் எடுக்கக்கூடிய ஒரு தவறான முடிவு, ஒரு இளம் பெண் சுதாரிக்காமல் இருந்ததனுடைய விளைவு, ஒரு இளம் பெண் நம்பிக்கை வைத்து ஒரு பெரிய விஷயத்தை தன் தாய் தகப்பனுக்கு சொல்லாமல் செய்தனுடைய விளைவு ஒட்டுமொத்த குடும்பத்தையே மரணிக்க செய்கிற அளவிற்கு போகிறது என்பதை அவள் ஒரு நிமிடம் உணர்ந்திருந்தால் அவள் என்றைக்கோ அந்த அலைபேசியில் வந்த அழைப்பை துண்டித்திருப்பாள். தெரியாத நபர்கள் தொடர்ச்சியாக உங்களை தொடர்பு கொண்டால் அந்த தொடர்பை துண்டிக்க வேண்டும்.
இந்த விஷயங்கள் தொடர்ந்து நடந்தால் தங்கள் வீட்டில் உள்ள பெரியவர்களிடத்தில் அதை சொல்ல வேண்டும். அந்த எண்ணை பிளாக் செய்யணும். முக்கியமா அது முற்றிலுமாக அது தன்னுடைய அலைபேசிக்கு வராத அளவிற்கு பிளாக் பண்ணிட்டோம்னா அது முடிஞ்சு போயிடுச்சு. அதையும் தாண்டி அந்த முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்துல வருதுன்னா காவல்துறையிடம் அணுக வேண்டும். இதுதானே தவிர அதை விட்டுட்டு வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு தெரியாம இந்த மாதிரியான விஷயங்களை செய்யும் போதுதான் இந்த துப்பட்டா தூக்கு மாட்டுகிற நிலைக்கு போய் தள்ளப்படுதுங்கிறத நம்ம உணரணும். மொத்தத்தில் இந்த விஷயத்திலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, சின்ன வயசுல பெரிய முடிவுகளை எடுக்க கூடாது அப்படிங்கிறதும், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தன்னுடைய தாய் தகப்பன்ட்ட சொல்லணும் அப்படிங்கிற அந்த பதிவும் தான் இந்த காணொலியிலிருந்து இளம் பெண்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய அறிவுரையாக இது இருக்க தோன்றும். நான் ஏற்கனவே சொன்னது போல பல அனுபவங்கள், பல பாடங்கள் நம்ம நேரடியாக பட்டதனால தெரியும். சில விஷயங்கள் நாம் கேள்விப்பட்டதனால தெரியும். சில விஷயங்கள் இது போன்ற வலையொலிகள்ல பார்க்கிறதால் மட்டும் தெரியும். நமக்கு நடந்துதான் அனுபவப்பட வேண்டும் அப்படின்னு இல்லை. நாம் அனுபவப்படாமலே பிறர் அனுபவங்களை எடுத்துக்கொண்டு அதை வாழ்க்கையின் கற்றலாக கொள்வதுதான் வாழ்க்கையினுடைய சிறந்த வழிகளை பிரசரிக்கும். நன்றி, வணக்கம். முத்தமிழ் முரசை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.